வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஜியோ அண்ட் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் நான் வந்து வீடியோ போகணுன்னு நினச்சேன். நேற்று காலையிலே பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது என்ன டீட்டெயில்ஸ்னு என்கிட்ட கேட்டார். ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கும். ஸோ நேற்றே நான் வந்து நிறையா ரீசார்ஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது சில பேக்லாம் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்லிமிட்டட் ட்ரூ 5G டேட்டா அப்படிங்கிறத ஒரு சிலதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலதில் மென்ஷன் பண்ணல. ஸோ ஜூலை 3லேருந்து உங்களுக்கு டேரிஃப் மாறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் யாராவது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ட்ரூ 5G டேட்டா அப்படின்னு ஜியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிளான் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து 2G பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2GB அதாவது பெர் டே ஒரு நாளைக்கு 2GB நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து 5G வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி 1.5GB நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்குற அந்த 1.5GBயில் இப்போ இருக்கிற பிளானில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ட்ரூ 5G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேக் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் பேக்காக இது வந்து இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பிளான் இது நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கும்போது இது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் 5Gயாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது 1.5GBக்கும் இப்போதைக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட்டு 1GB அப்படின்னும் போது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அன்லிமிட்டட் ட்ரூ 5G அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை அப்படியே நம்ம செக் பண்ணிவிடுவோம். 1GB பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது 1GB பர் டேயில். ஸோ அவங்க வந்து எந்த விதமான அன்லிமிட்டட் ட்ரூ 5G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் 5G அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இந்த வேல்யூவில் 1 இயர் அதாவது 336 டேஸ்க்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. 1559 அப்படிங்கிற அமௌண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளான் போடலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பிளானே தூக்கிட்டாங்க. ஸோ அந்த பிளான் நீங்கள் யாராவது போட்டு வெயிட்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபி மட்டும் கம்மியாக இருக்கும். பட்டு நீங்கள் பேசுகிறதுக்கு அன்லிமிட்டடாக 336 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ பிளானாக தான் இருந்துச்சு. பட் அந்த வேல்யூ பிளானை தூக்கிட்டாங்க. உங்களுக்கு யாராவது அந்த வேல்யூ பிளான் கிடைக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெக்கமெண்டடில். ஸோ 1 இயர் பிளான் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ட்ரூ 5G அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது எல்லாமே. அது இல்லாமல் நீங்கள் வந்து 2.5GBக்கு டெஃபினட்டாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2GBக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2GBலேயும் நீங்கள் வந்து எந்த பேக் போட்டிங்கனாலும் 2GB பர் டே பிளானும் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி 1.5GBக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ 1.5GB நீங்கள் போகிறதுனாலும் போட்டுக்கலாம். பட் 1.5GBயை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5GB வர 3000 போட்டிங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். அது வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த 1.5GBயில் எல்லா அமௌண்ட்டுக்குமே தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான லேகும் இல்லை. அதாவது இதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுபடி பார்த்தா இப்போ நம்ம 1.5GBக்கு ஒரு அமௌண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த 239லேருந்து நமக்கு அன்லிமிட்டட் 5G நமக்கு கிடைக்குது. பட் இந்த 199க்கு மட்டும் அது வந்து காமிக்கலை. ஸோ அதை தவிர மீதி எல்லா 1.5GBக்கும் நமக்கு அன்லிமிட்டட் ட்ரூ 5G அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 199 மட்டும் யாரும் போட்டுறாதீங்க தயவுசெய்து. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3GB போட்டிங்கன்னா அதில் கிடைக்கும். பட்டு 1GB பிளானை யாரும் போடாதீங்க. 1GB பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 நெட்வொர்க் தான். ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் அண்டு விஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோடாஃபோன், ஐடியா ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதில் ஜியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக நெட்வொர்க் ஆகும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாகவே நெட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே 5Gயில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட்டு விஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நெட்டு ஸ்பீடாக தான் இருக்கும். பட்டு பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் தான் ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ ஸ்பீடு சுத்தமாகவே இருக்காது.
ஸோ அதனால் அவசரப்பட்டு நீங்கள் வேறு எந்த நெட்வொர்க்கும் ஜம்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற நெட்வொர்க்கும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 4 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெஸ்ட் நெட்வொர்க்காக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஜியோ வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏர்டெல் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னென்னா டவர் சரியாக கிடைக்காது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் டவர் கிடைக்கும், மற்ற இடங்களில் டவர் கிடைக்காது. பிஎஸ்என்எல்ல அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய குறைபாடு, டவர் கிடைக்கும் ஆனால் நெட்டு வேலை செய்யாது, காலும் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாது. டவர் மட்டும்தான் கிடைக்கும் பிஎஸ்என்எல்ல. வோடாஃபோன் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வோடாஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா விஐ நெட்வொர்க்கு உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.